ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உளுந்த வடை பார்க்க போகிறோம். இதை உளுந்த வடைங்கிறது சில பேர்த்துக்கு ஒரு 20 ரூபா இருந்தால் ஒரு நாள் பசி தீர்க்கக்கூடிய ஒரு உணவாக கூட இருக்கும். நான் 100 கிராம் உலக்குக்கு 2.5 உலக்கு எடுத்து அதை 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 மணி நேரம் ஊற வச்சு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். நம்ம தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி தான் இதை அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சா நமக்கு வடை கரெக்டாக வராது. எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் ட்ரையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, காயப்பொடி. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம அரைக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து இதில் அரைக்கலாம். வடைக்கு தேவையான மாவை எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கி போடலாம். வாங்க. சாப் பண்ணுற மிஷினில் போட்டு தான் நான் சாப் பண்ண போகிறேன். வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இஞ்சி. வாங்க சாப் பண்ணிவிட்டு வடை மாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் சாப்பாயிட்டு இதை நம்ம அப்படி இஞ்சி எல்லாமே குட்டி குட்டியாக சாப்பாயிட்டு பாருங்கள். இதை அப்படி நம்ம வடை மாவில் தட்டிட வேண்டியதான். பாருங்கள், மல்லி இலை, கருவேப்பிலை எதுவுமே பிள்ளைங்களுக்கு வாயில் தட்டுற மாதிரி இல்லை. எல்லாமே பொடிசாக சாப்பாயிட்டு. பச்சை மிளகாய் நான் சின்னதாக ஒன்று இப்படி 4 துண்டு தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வடைக்கு நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு வச்சுட்டேன். இது கூட நான் இந்த 1 ஸ்பூன் மாவு போடுறேன். இது என்ன மாவுனா பச்சரிசி மாவு. சரிங்களா? வேறு எந்த மாவும் இல்லை, அரிசி மாவு. அரிசி மாவு போடும்போது உங்களுக்கு வடை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சரிசி மாவையும் நான் ஒன்று போல் சேர்த்து கிண்டி வச்சிட்டேன். நான் உப்பு பார்த்துட்டேன், எனக்கு உப்பு போதும். நீங்கள் உப்பு பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோங்க. இனி நம்ம எண்ணெயை காய வச்சு வடையை போடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற நேரத்தில் நம்ம வடை மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஆல்ரெடி. வடைக்கு சைடிஷாக கட்டி சட்னி எப்படி ரெடி பண்ணணும் பார்க்கலாம். வாங்க. கட்டி சட்னிக்கு தேவையானது தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1 முறிவு. பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி, தாளிக்கவும் அரைக்கவும் கருவேப்பிலை. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அரைக்கலாம். இந்த பதத்தில் வரும்போது நம்ம கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நம்ம தோசை இட்லிக்கு அரைக்க மாதிரி மையாக அரைக்கக்கூடாது. இந்த சட்னி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிண்ணத்தில் வலிச்சு வச்சிடலாம். மைய அரைக்க வேண்டாம். சட்னியை தாளிச்சு ஊற்றியாச்சு. நாங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு, வடையை போடலாம். பாருங்கள், இப்போ என் கையில் ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சா கையில் மாவு என்றைக்குமே ஒட்டாது. சிம்மில் போட்டே வேக வைங்க. எண்ணெய் காஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் சிம்மில் போட்டே வேக வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த வடையை எடுத்துடலாம்.
பாருங்கள், எனக்கு எண்ணெயும் குடிக்கலை, எண்ணெய் இல்லாமல் வடை ட்ரையாக நல்லா வந்துடும். சுட சுட மொறு மொறுன்னு வடை ரெடி ஆகிட்டு, கட்டி சட்னி ரெடி. ஸ்கூல் போய்ட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் மொறு மொறு ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் வரும். சுட சுட வடை, கட்டி சட்னி, சூடான டீ ரெடி. சாப்பிடுவாங்க எல்லோரும். தேங்க்யூ.